ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராமன்புதூர் ஜங்ஷன் அருகில் நம்ம ஜான் அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மற்றும் தனியாட்ட அவங்க திருவள்ளுவர் அறக்கட்டளை, இது மட்டும் இல்லாமல் நம்ம நான் தமிழன் கட்சியிலையும் ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறாங்க. இவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம். வணக்கம் சார். நீங்கள் சமூக சேவையெல்லாம் பண்ணுறீங்களா? இது பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு அபிப்பிராயம் வந்தது, எதனாலங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? 1987 4 பேருக்கு பிரைஸ் கொடுத்து ஆரம்பிச்சது மண்டபம். கண்டிப்பாங்க. சமூக சேவை நப்பி மண்டபம். அதுல இருந்து ஆரம்பிச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி வச்சு பிரைஸ் கொடுத்து வேலைகளுக்கு வேட்டி செலவு கொடுத்து அடுத்தல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இப்போ 37-40 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். கண்டிப்பா. ராமனூர் சந்திப்புல இந்த ஸ்டேட் பேங்க் பக்கத்துல ஒரு திருவள்ளுவர் அறக்கட்டளைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அது ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. அது எதுக்காண்டி பண்ணியிருந்தோம்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இந்த கிளீன் பண்ணாங்கன்னா அந்த ஐடி கேட்பாங்க. ஆமாங்க. நீங்க எங்க வரியா என்னன்னு கேட்பாங்க. அப்ப நாங்க இந்த மாதிரி பிள்ளைகளுக்காண்டி செய்யும், நாங்க வாரண்டியா போய் செய்யும், புள்ளெல்லாம் வெட்டி எடுத்து தரோம். அதனால நான் எஸ்எல்பி, சின்ன எஸ்எல்பி, பெரிய எஸ்எல்பி, கங்கடியா ஸ்கூல், அரசு பாலிடெக்னிக், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே ரெக்கார்டுக்காண்டி நம்ம திருவள்ளுவர் அறக்கட்டளை வச்சிருக்கோம். ஓகே, இது லைசென்ஸ் எடுத்து தான் பண்றீங்களா? என்னையா லைசென்ஸ் எடுத்து தான் திருவள்ளுவர்? ஆமா, பதிவு பண்ணி தான் பண்ண முடியும், இல்லைன்னா உள்ள ஏற்ற மாட்டாங்கல்ல. கண்டிப்பாங்க. உள்ள ஏற்றினா இதாகும். அதனால நம்மளுக்கு வந்து அந்த பதிவு பண்ணி தான் நம்ம எந்த ஸ்கூலுக்கு போனாலும் போக முடியும். கண்டிப்பாங்க. இதை தவிர நான் தமிழன் கட்சியிலயும் ஒரு பொறுப்புல இருக்கீங்க. உங்களுக்கு அது எப்படி ஒரு அபிப்பிராயம், அப்படி ஒரு கட்சியில ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வந்தது? நாம் தமிழ் கட்சியில இருக்க வந்து சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்கேன், மற்றபடி தலைவராகவும் இருக்கேன். கண்டிப்பாங்க. ஆனா மரங்கள் வைக்கிறது, அது வைக்கிறது, இது வைக்கிறது, அந்த மாதிரி அந்த இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேற இப்போ உங்களுக்கு மண்டபங்கள்ல எல்லாம் நீங்க சாப்பாடு வைக்கிற போது அந்த இதெல்லாம் ஏழைகளுக்கு கொண்டு கொடுப்பீங்களா? நம்ம நாங்க டெக்கரேஷன் பண்ணச்சுமோ நாங்க கடத்த போவோம் மண்டபத்துல. கண்டிப்பாங்க. சில நேரம் அவ்வளவு சாப்பாடு மீறி அடங்கும். ஆமாங்க. நைட்டு 10 மணினாலும் மீறி அடங்கும். ஆமாங்க. மீறி இருந்தா நாங்க கேட்பேன், வந்து பாட்டியாண்ட போய் கேட்பேன், 500 தாங்க வண்டி. நாங்க சாப்பாடுலாம் ஏற்றி கொண்டு வச்சு நாங்க கொண்டு கொடுத்துருவோம். ஹாஸ்டல் கொடுக்கலாம், அந்த தெருவில் கொடுக்கலாம். நாங்க பண்ணோம், நீங்க தாங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க செல்லாது. எங்க சொந்த பைசா போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது செல்ல மனசுக்காரங்க தருவாங்க, 500 தருவாங்க, நீங்க வண்டி வச்சிருங்கன்னு சொல்லி. மண்டபத்துக்காரங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த பாத்திரங்கள்லாம் அவங்க தந்து விடுவாங்க. ரெண்டாவது அங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு நாங்க கொண்டு கொடுப்போம். அதனால மண்டபக்காரங்களும் நம்மளுக்கு சப்போர்ட். அவங்க செல்ல மக்கள் நல்ல மனிதர்களும் சரி பண்ணி தானே போகுது, நீங்க கொண்டு போங்க, ஹாஸ்டல் கொண்டு போங்க, அந்த தெருவில் கொண்டு எல்லாருக்கும் கொடுங்க. சில மக்களுக்கு பிரியாணி என்ன தெரியாது, நிறைய பிரியாணி எல்லாம் வேஸ்ட் ஆகும், அவ்வளவு பண்ணி கொண்டு தட்டுவாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே தூரம் தான் போடாது. கண்டிப்பா. எல்லா பிரகார வீட்லயும் அதான் நடக்குது. நம்ம கேட்டா தரமாட்டேங்க, 500 கேட்டா தரமாட்டேங்க. அதனால நம்ம எங்க சொந்த பைசா போட்டு நம்ம செய்யுது. ரெண்டாவது வந்து அவங்களும் சில மனதாயுள்ள தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தராங்க. நைட்டு 10 மணி 12 மணி 9 மணி ஃபங்க்ஷன் முடிஞ்ச 10 மணி ஆயிரும்ல, 10-11 மணி ஆயிரும். ஆமாங்க. அப்படி கொண்டு போவோம். போலீஸ் தொந்தரவும் உண்டு எங்களுக்கு. டைம்ல போனா போலீஸ் தொந்தரவு இருக்கும். போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, வண்டியை பிடிப்பாங்க. ஏன் உங்களுக்கு எல்லாம் அந்த இதுல நாங்க அந்த ஐடி பொறுப்பு காட்டுவோம். ஆமா, அறக்கட்டளையில காட்ட வச்சோமோ போலீஸ்காரங்க விட்டுருவாங்க, நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸ்கூல்ல நீங்க அந்த காடை காமிச்சு காடை காட்டி தான் உள்ள விடுவாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணோம்னா இது பண்ணுவாங்களா, அதனால காடை காட்டி தான் எங்க வேணாலும் காடை காட்டி தான் போறது. டெக்கரேஷன் ஒர்க் பண்றீங்க, இது நல்லபடியா உங்களுக்கு ஓடுங்களா? இது கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 6 மாசம் தொழில், 6 மாசம் தொழில் இருக்காது. ஆமா. எவ்வளவு நாள் ஆட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? 10-20 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. வேற இப்ப ரீசெண்டாட்டு பொங்கல் நிகழ்ச்சி நடந்தது, அதுல சிலம்பாட்டம், மேஜிக் ஷோ அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்க, அது பார்த்தேன் ஆல்ரெடி. அது சிலம்பாட்டம் எதுக்கு வச்சிருக்கோம்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆமாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலு, தனியார் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இல்ல சின்ன சின்ன பிள்ளைகள், ஆமாங்க, எல்லாம் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம ஒரு சீல்டு கொடுத்தா ஊக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் கூப்பிட்டு வந்து நம்ம பண்ணது மேட்ச் ஷோவும் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சு பார்த்தோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். அடுத்த தலைமுறையை நம்ம வளர்த்து கொண்டு வரலாம். மொபைல் யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு பிரைஸ் வாங்கி அவங்க அம்மாட்ட கொண்டு குடிச்சும் என் மகன் பிரைஸ் வாங்கிட்டு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. கண்டிப்பாங்க. குடும்பத்துல அவங்க சித்தி சித்தப்பா எல்லாம் பார்க்கச்சுமா பரவாயில்லையா அங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு இருக்கும்டா. ஆமாங்க. திருக்குறள் படிக்கச்சுமோ நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்கணும். ஆமாங்க. திருக்குறள் வந்து யாருக்குமே தெரியல. தமிழ் நூல் வந்து திருக்குறள் தான். ஆமாங்க. அது யாருக்கும் தெரியல. எல்லா மக்களும் ஜாதி மதத்திலே போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய புத்தகம் வந்து அது. ஆமாங்க. நம்ம தமிழர் பண்பாட்டுல உள்ள புத்தகம் அது. ஆமாங்க. மற்றபடி சோசியல் ஒர்க் பண்றீங்களா? இது வந்து நீங்க லீவு டைம்ல பண்ணீங்களா அல்லது அது
எப்படி? நாங்க ஆமா லீவ் நேரம் தான் பண்ண முடியும். ஆமா, அது வந்து குளங்கள் அல்லது ஸ்கூல் காலேஜ் எல்லா காலேஜ்ல போய் கிளீன் பண்ணிருக்கேன். இந்த காலேஜ்ல எல்லாம் புல்லு பறந்து கிடக்கும், பாம்பு எல்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த கிரவுண்ட்ல, பிள்ளைகள் விளையாட முடியாது. ஆமா, அதுக்கு இந்த லாங் ஜம்ப்லாம் அங்க கிடக்கும், அவனும் யூஸ் பண்ணாம அப்படியே புதர் மாதிரி வளர்ந்து கிடக்கும். அவனை வெட்டி எடுத்து கிளீன் பண்ணி ஆமாங்க அது கொடுக்குது. அப்புறம் நீர்நிலைகள், ஆமாங்க, குளங்கள், ஒவ்வொரு குளங்களையும் சுத்தி அவ்வளவு குப்பை அடக்கம், உள்ள போக முடியாது, ஆள் போக முடியாது. அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து அங்கங்க மரங்களை வச்சு அந்த இடத்த அப்படியே பண்ணது. அவ்வளவு குப்பையா தான் கிடக்கும். அவ்வளோ செடி செடியெல்லாம் அவ்வளவு முள்ள தான் இருக்கும். முள்ளெல்லாம் இங்க காடி செடி அவ்வளோ வெட்ட முடியாது. அவ்வளோ கையில காலில் பீங்கா மது அடிச்சுட்டு ஓட்டல உடச்சு உள்ளடக்கம், கால் கையில எல்லாம் குத்தாதான் செய்யும். இருந்தாலும் நமக்கு வந்து அந்த வெறியில செய்யுது. நம்ம மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும். நீர்நிலையில பாதுகாத்தா தான் குடிக்க தண்ணி இருக்கும். ஒரு குளம் இருந்தா தான் 5 கிலோமீட்டருக்கு தாண்டி தண்ணி இருக்கும். தண்ணி வரும், மரத்தை வச்சா தண்ணி வரா, தண்ணி இது வரா இல்ல. தண்ணி இருந்தா தான் மரத்தை வைக்க முடியும். மரத்தை வச்சுட்டு தண்ணி வைக்க முடியாது. ஒரு இடம், ஒரு குளம் இருந்தா தான் மரத்தை வச்சாதான் நம்மளுக்கு தண்ணியால நிற்கும். கண்டிப்பாங்க. அதனால 5 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு குளம் இருந்ததுன்னா 5 கிலோமீட்டருக்கு தண்ணி அப்படியே கட்டி நிற்கும். கண்டிப்பாங்க. சமூக சேவை பற்றி சிறப்பாக சொன்னீங்க. மேலும் பல பாராட்டுகளையும் விருதுகளையும் படைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். சரி, நன்றியா பாப்பையா. வணக்கம் சார்.